வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையில் இட்டு நிரப்பப்படுவது ஒன்னே ஒன்று வழியா தான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய படிச்சவங்க இருக்கான், ஏன் நிறைய பேர் ஜெயிக்கல? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக. அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலை நோக்கி உங்களால் நகர்த்த முடிகிற கன்சிஸ்டன்சி மன உறுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெயிச்சிடலாம். அவ்வளவு மட்டும்தான். கன்சிஸ்டன்சி மேட்டர். காலம் பொன் போன்றது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம் ஏன் சொல்றாங்க? அந்த டைம் இருக்கும் போதே பண்ணிடணும். அதை விட்டு நான் பொறுமையா இருந்துதான் வருவேன் அப்படின்னீங்கன்னா அப்ப நீ வரவே முடியாது.